ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துடலாம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி செட் அப்படின்னா என்னென்னா, செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் தி யூனிவர்சல் செட் தட் ஆர் நாட் இன் ஏ. யூனிவர்சல் செட்னாவே ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது எல்லா செட்டுமே கம்பைன் ஆகி வர்றது தான் யூனிவர்சல் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த ஏல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து அந்த யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் பாருங்கள். இப்போது இந்த ஹோல் ஃபஸ்ட்டு இதில் இந்த ஹோல் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா க்ரீன் கலரில், அது ஃபுல்லாகவே காமன். தட் மீன்ஸ் அது எல்லாமே யூனிவர்சல் செட். அது வந்து ஒரே செட்டு. ஏ காம்ப்ளிமெண்ட்னால் என்னென்னு பார்த்தோம், அது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் அந்த யூனிவர்சல் செட்டில் இருக்காது. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஷேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இதுதான் வந்து என்னது, ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பி காம்ப்ளிமெண்ட் பாருங்கள். இப்போது பி காம்ப்ளிமெண்ட்லேயும் அதே மாதிரி தான். அந்த ஷேட் பண்ணியிருக்க ரீஜியன் ஃபுல்லாகவே ஒரே செட், காமன் யூனிவர்சல் செட். பி காம்ப்ளிமெண்ட்னா பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் அந்த இதில் வராது. ஸோ அது வந்து என்னது, இதுதான் வந்து பி காம்ப்ளிமெண்ட். அதனால தான் பி பார்ட்டை ஷேர் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, காம்ப்ளிமெண்ட் செட்டை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபுல் வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.